والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا وبعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரத்திலே அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரிய அவனுடைய நல்லடியார்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் வழங்க இருக்கிற வெகுமதிகளில் மிகப்பெரிய ஒரு வெகுமதியான அல் ஹூருல் ஐன் என்ற வெகுமதியை பற்றி சில ஹதீஸுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றும் அதை தொடர்ந்து அந்த அல் ஹூருல் ஐன் என்ற வெகுமதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல் ஹூருல் ஐன் என்ற இவர்கள் அல்லாஹு தஆலா ஆண்கள் இந்த உலகத்திலே செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இறை வழிபாடுகள் இவற்றுக்கு பதிலாக விசேஷமாக அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வெகுமதி அல் ஹூருல் ஐன், வெண்மையான கண் அழகிகள் என்று இந்த பதத்திற்கு பொருள். அல் ஹூருல் ஐன். இன்று நாம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிற விஷயமாவது, அல்லாஹு தஆலா இந்த அல் ஹூருல் ஐன் என்ற கண் அழகிகளை பற்றி, வெண்மையான கண் அழகிகளை பற்றி குர்ஆனிலே சூரத்துல் வாக்கியாவுடைய 35, 36வது வசனத்திலே இப்படி கூறுகிறான். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. நாம் இந்த அல் ஹூருல் ஐன் என்ற வெண்மையான கண் அழகிகளை, இந்த பெண்களை புதிதாக படைத்திருக்கிறோம், முதன்முறையாக இவர்களை படைத்திருக்கிறோம். அதாவது சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட இவர்கள் எப்படி சொர்க்கத்தின் ஏனைய அருட்கொடைகளை போன்று நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கம் படைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா அழிவை விதிக்கவில்லை, அழிவை எழுதவில்லை. சொர்க்கத்தினுடைய அருட்கொடைகள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். அது போன்றே முதன்முறையாக நேரடியாக அல்லாஹுடைய அருளை கொண்டு படைக்கப்பட்ட இந்த அல் ஹூருல் ஐன் என்ற பெண்கள் மௌத்தை பார்க்காத, புதுமையாக படைக்கப்பட்டு அப்படியே சொர்க்கத்திலே வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்திலே, சொர்க்கத்தினுடைய அருள்களுக்கு மத்தியிலே இவர்கள் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்களை அடைய இருக்கிற சொர்க்கத்து ஆண்கள், சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு தகுதியான முஃமின்கள், இந்த பெண்களை அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு திருமணம் முடித்து வைப்பான். வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன். அல்லாஹ் கூறுகிறான், நாம் மூமின்களுக்கு திருமணம் முடித்து வைப்போம். யாரை? அல் ஹூருல் ஐன் என்ற பெண்களை. அல் ஹூருல் ஐன் என்ற பெண்களை மூமின்களுக்கு நாம் மணம் முடித்து வைப்போம். பொதுவாக இந்த துன்யாவிலே நாம் திருமணம் முடிக்கும் போது, உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு கன்னி பெண்ணை மணம் முடிக்கிறார். இந்த கன்னி பெண்ணை பொறுத்தவரை
திருமணம் முடிந்து ஒரு முறை அந்த ஆணோடு அந்த கணவனோடு சேரும் வரைக்கும் தான் அந்த பெண்ணுடைய கன்னித்தன்மை இருக்கும். ஒரு முறை சேர்ந்ததற்கு பிறகு, கணவனுடன் வீடு கூடியதற்கு பிறகு அந்த பெண் கன்னித்தன்மை இழந்து விடுவாள். ஒரு விதவையை மணமுடிக்கும் போது அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட அல்லது குல்ஆ வாங்கிய ஒரு பெண்ணை மணமுடிக்கும் போது அந்த பெண்ணை அரபியிலே சையிப், கன்னித்திரை இழந்தவள் என்பதாக சொல்லப்படும். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை சொர்க்கத்துடைய இன்பங்கள் முழுமையானது, நிறைவானது. உலக இன்பங்களோடு சொர்க்க இன்பங்களை ஒப்பிட முடியாது. உலக இன்பங்கள் எப்படி நாம் அவற்றை அனுபவிக்கிறோமோ அது போன்ற பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. சொர்க்கத்திலே ஆப்பிளாக இருக்கட்டும் அல்லது மாதுளை பழமாக இருக்கட்டும், திராட்சையாக இருக்கட்டும், பறவைகளின் மாமிசங்களாக இருக்கட்டும், ஆனால் பெயர்கள் தான் ஒன்றாக இருக்குமே தவிர ருசியும் விதமும் அமைப்பும் அதனுடைய படைப்பும் முற்றிலும் வித்தியாசப்பட்டிருக்கும். இதுதான் சொர்க்கத்தினுடைய மகத்துவமிக்க ஒரு தன்மை. எப்படி இந்த துன்யாவிலே ஒரு மூமின் ஒரு பெண்ணை மணக்கிறான், இது போன்று சொர்க்கத்திலே அவன் மணப்பது ஹூரை மணக்கிறான். இந்த துன்யாவிலே ஒரு பெண்ணை மணந்ததற்கு பிறகு ஒரு முறை அவளோடு கூடும்போது அந்த கன்னித்திரையோடு அதனுடைய இன்பத்தோடு அவன் கூடுகிறான். அதோடு வாழ்க்கையிலே அந்த இன்பம் அந்த பெண்ணோடு அவனுக்கு மறுமுறை கிடைப்பது கிடையாது. ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டவர்கள், உலகத்திலே தன் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள், உலகத்திலே ஈமானை பாதுகாத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ் விரும்பிய செயல்களை கொண்டு தன் வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டவர்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே செல்லும் போது இவர்களுக்கு அல்லாஹ் தான் படைத்த அல் ஹூருல் ஐன் என்ற பெண்களை மணமுடித்து வைப்பான். ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்கள் இவர்களோடு வீடு கூடும் போது, உடலுறவு கொள்ளும் போது, சேரும் போது அவர்களை கன்னிகளாகவே பெற்றுக்கொள்வார்கள். அவர்களை கன்னிகளாகவே பெற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் வாக்கியாவுடைய இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரா, நாம் இவர்களை எப்போதும் நிரந்தரமாக கன்னிகளாகவே ஆக்கிவிட்டோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே வாழ்ந்து அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து இறந்த முஸ்லிமான பெண்கள், இவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் போது, தங்களுடைய கணவன்மார்களோடு இவர்கள் சேர்த்து வைக்கப்படும் போது, இவர்களும் அந்த ஹூர் பெண்களை போன்றே கன்னிகளாகவே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இவர்களையும் அப்படி மாற்றி விடுவான். இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரா, நாம் அந்த பெண்களை கன்னிகளாக ஆக்கி விடுவோம். குர்ஆனுடைய இந்த ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரன், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரா, இந்த வசனமும் அதுபோன்று ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அந்த ஹூர் பெண்கள் கூடாரங்களிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய பார்வையை தாழ்த்தியவர்கள், அவர்களை எந்த மனிதர்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள், எந்த ஜின்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவதிலிருந்து நமக்கு என்ன விருப்பம் ஊட்டுகிறான் என்றால், என்ன ஆசை ஊட்டுகிறான் என்றால், உங்களுக்காக நான் படைத்திருக்கிற அந்த சொர்க்கத்துடைய இன்பம் இந்த துன்யாவிலே ஹராமிலே நீங்கள் உங்கள் இச்சையை தேடிக்கொள்வதை பார்க்கிலும் எத்தனையோ ஆயிரம் மடங்குகள் மிக மேலானவை. இந்த துன்யாவிலே ஒரு மனிதன் தன் ஆசையை ஹராமிலே தேடும் போது அதன் மூலமாக அவன் தன்னுடைய மன நிம்மதியை இழக்கிறான், தன்னுடைய கண்ணியத்தை இழக்கிறான், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறான், தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறான். அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய அடியார்களிடத்திலும் கேவலமானவனாக அவன் மாறிவிடுகிறான். எவன் ஒருவன் தன் ஆசையை ஹராமிலே தேடுகிறானோ அவனை அல்லாஹும் கேவலமாக பார்க்கிறான்,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் கேவலமாக பார்க்கிறார்கள். உலகத்தின் ஒட்டுமொத்த இழிவையும் ஒரு மனிதன் ஹராமிலே தன் ஆசையை தீர்க்கும் போது சம்பாதித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது ஒரு முஸ்லிம் ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் இந்த உலகத்திலே இழந்த அத்தனை ஆசைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றுகிறான் சொர்க்கத்திலே. எப்படி? அந்த சொர்க்கத்திலே அவன் தன்னுடைய மனைவியிடத்திலே சேர்ந்தாலும் சரி, அல்லது அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால் அவனுக்கு கொடுத்த ஹூர் பெண்களிடத்திலே சேர்ந்தாலும் சரி, ஒவ்வொரு முறை சேரும் போதும் அந்த பெண்ணை ஹூராக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி பெறுகிறான்? எப்படி பெறுகிறான்? கன்னி பெண்ணாகவே பெறுகிறான். அல்லாஹு அக்பர். அடுத்த அன்பிற்குரியவர்களே, இந்த ஹூருடைய வர்ணனைகளில் ஒன்று இங்கே நாம் கவனிக்க வேண்டும். வர்ணிப்பது யார் தெரியுமா? ஒரு கவிஞன் அல்ல. ஒரு பெண்ணின் காமத்திலே தன் மதியை இழந்த ஒரு மனிதன் இங்கே வர்ணிக்கவில்லை. அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹ். வர்ணிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான். தான் படைத்த அந்த படைப்பை படைப்பாளனாகிய அல்லாஹ் தன்னை வணங்கிய மூமின்களுக்காக வர்ணிக்கிறான், ஆசை ஊட்டுகிறான். நீங்கள் ஆசைப்பட வேண்டுமா? உங்களுக்கு ஆசை வருகிறதா? இந்த ஹூர் பெண்கள் மீது ஆசைப்படுங்கள். நீங்கள் காதலிக்க வேண்டுமா? இந்த ஹூர் பெண்களை காதலியுங்கள். நீங்கள் இழக்க வேண்டுமா? இந்த ஹூர் பெண்களுக்காக இழப்பை தேடுங்கள். துன்யாவிலே மனிதன் பெண்ணுக்காக இழக்கிறானா இல்லையா? பதவியை இழக்கிறான், பொருளாதாரத்தை இழக்கிறான், மதிப்பை இழக்கிறான். வாழ்க்கையில் தான் சொந்தமாக்கிய அத்தனையும் ஒரு பெண்ணின் மீது அவன் மோகம் கொண்டு விட்டால் இழக்க தயாராகி விடுகிறான். சரியா இல்லையா? அல்லாஹு தஆலா ஹூர் பெண்களை நமக்கு சொல்லுகிறான். நீங்கள் ஆசைப்பட வேண்டுமா? நீங்கள் காதலிக்க வேண்டுமா? நீங்கள் விரும்ப வேண்டுமா? இதோ உங்களுக்காக. என்ன அந்த வர்ணிப்புகளிலே ஒன்று? என் சகோதரர்களே, இந்த துன்யாவை பொறுத்தவரை ஒரு பெண்ணை நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், அந்த பெண் உங்களை எவ்வளவு ஆசைப்பட்டாலும், நீங்கள் அவளை எவ்வளவு விரும்பினாலும், அவள் உங்களை எவ்வளவு விரும்பினாலும், நீங்கள் அவளை எவ்வளவு மதித்தாலும், அவள் உங்களை எவ்வளவு மதித்தாலும், உங்கள் இருவருக்கும் இடையிலே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இணைப்பும் பிணைப்பும் பாசமும் பந்தமும் உறவுகளும் இருந்தாலும், ஆனால் ஒரு ஹூர், சொர்க்கத்தில் அல்லாஹ் மூமினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹூர் பெண் தன் கணவனை நேசிப்பது போன்று, தன் கணவனை மதிப்பது போன்று, தன் கணவனுக்கு மரியாதை செய்வது போன்று, தன் கணவனின் மீது பிரியம் பாசம் அன்பு மரியாதை வைத்திருப்பது போன்று துன்யாவுடைய பெண்ணால் துன்யாவில் இருக்கும் போது வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை பார்த்து ஈத் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் செய்த அந்த குத்துபாவிலே என்ன சொன்னார்கள்? உரீது குன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்தில் அதிகமாக உங்களை நான் காட்டப்பட்டேன். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்ஃபுர்னல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், சபிக்கிறீர்கள் அதிகமாக. யா ரசூலல்லாஹ், கணவனுக்கு நாங்கள் என்ன மாறு செய்கிறோம்? ஆம், அவனோடு எத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்தாலும் பிறகு ஒரு காலத்திலே சின்ன மன சோர்வு அல்லது விருப்பமற்ற ஒரு காரியம் நடக்கும்போது, மா ரஅய்து ஃபீக கைரன் கத்து, உன்னை திருமணம் செய்து உன்னோடு நான் வாழ்ந்ததிலே எந்த நன்மையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிடுகிறீர்களே. என் சகோதரர்களே, ஆகவேதான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்து பெண்களை பற்றி குறிப்பிடும் போது, யாரை பற்றி? சொர்க்கத்து பெண்களை பற்றி குறிப்பிடும் போது விசேஷமாக இந்த தன்மையை குறிப்பிடுகிறான் என்றால், இந்த தன்மையை துன்யாவின் பெண்களிடத்திலே எதிர்பார்ப்பது முட்டாள்தனம், துன்யாவின் பெண்களிடத்திலே எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை அளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூசகமாக சொல்ல விரும்புகிறான். ஏன்? துன்யாவில் இல்லாததைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருப்பதாக
நமக்கு வர்ணிக்கிறான், விவரிக்கிறான். துன்யாவில் அடைய முடியாத ஒன்றை சொர்க்கத்திலே நீங்கள் அடையலாம், துன்யாவிலே அனுபவிக்க முடியாத ஒன்றை சொர்க்கத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படி என்றால் ஹூர் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் வாக்கியாவிலே இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா, முந்தி சொல்லப்பட்ட வசனத்தின் தொடர் 37வது வசனம். உருபன் அத்ராபா, அவர்கள் தங்கள் கணவனை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். இன்னொரு தன்மை அத்ராபன். இந்த விவரத்தை முந்திய வாரத்திலே கூறிவிட்டோம். அதாவது எத்தனை லட்சம் ஹூர்களை ஒரு மூமின் பெற்றாலும் அனைவரும் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? சம வயதுடையவர்களாக இருப்பார்கள். துன்யாவிலே முடியுமா? 4 மனைவியை ஒரே நேரத்திலே சம வயதுடைய பெண்களை மனம் முடிக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டாலும் முடியுமா? அது மிகச் சிரமம். ஆனால் ஆகிரத்தை பொறுத்தவரை எத்தனை ஹூர்களை அல்லாஹ் கொடுத்தாலும் அத்தனை ஹூர்களும் வயதால் ஒத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உருவ அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் முகத்தின் அழகோ ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் வித்தியாசமாகவும் அழகுகள் கூடிக்கொண்டே செல்லும். சரி, அல்லாஹு தாலா இந்த சொர்க்கத்து ஹூரை பற்றி சொல்லும் போது உருபன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உருபன், அரப், தாரப, அரப, ஆருப என்ற பதத்திலிருந்து வருகிற வாசகம்தான் இந்த உருபன் என்ற பதம். அரூப் என்பதின் பன்மை உருப், எப்படி ரசூல் என்ற வார்த்தையின் பன்மை ருசுல் என்று சொல்லப்படுகிறதோ. அதாவது இமாம் முஜாஹித், இமாம் ஹசன், இமாம் கதாதா சொல்கிறார்கள், அரூப் என்று எந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் தெரியுமா? எந்த பெண் திருமணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு முன்னால் அல்ல, திருமணத்திற்கு பிறகு தன் கணவனை நேசிக்கிறாளோ, விரும்புகிறாளோ, இன்னும் சொல்ல போனால் யஸ்தஹீன அஸ்வாஜஹுன்ன, காதலிக்கிறார்களோ, அதாவது அன்பு, பாசம், அதற்கு மேல் ஒரு அர்த்தத்தை தான் தமிழில் இந்த காதல் என்ற வார்த்தை கொடுக்கிறது. திருமணம் முடித்ததற்கு பிறகு எந்த பெண் தன் கணவனை காதலிக்கிறாளோ, வயுஹிப்புஹுன் வயுஹிப்புனஹும் ஹுப்பன் ஷதீதா, கடுமையாக தன் கணவனை நேசம் கொள்கிறாளோ, வயதவத்தத்ன இலைஹிம் பித்தலால், தன் கணவனை கொஞ்சுவதின் மூலமாக தன் கணவனின் அன்பை தேடுகிறாளோ, வஹுஸ்னில் கலாமி வல் ஹலாவதி வத்தராஃபா, கண்ணியமாக பேசி, இனிமையாக பேசி, அழகாக பேசி, பணிவாக பேசி, கொஞ்சுதலாக பேசி, அந்த தன் பாவனைகளை கொண்டு, பாவனை பார்வையிலே பாவனை, தன் கணவனை பார்ப்பதிலே, தன் கணவனுக்கு முன்னால் நடப்பதிலே ஒரு பாவனை, தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே ஒரு பாவனை, தன் கணவனோடு பழகுவதிலே ஒரு பாவனை, தன் கணவனோடு பேசுவதிலே ஒரு பாவனை, தன் கணவனுக்கு முன்னால் நிற்பதிலே ஒரு பாவனை, தன் கணவனோடு அமரும் போது ஒரு பாவனை, இப்படி கணவனோடு உள்ள அத்தனை அசைவுகளிலும் அமைதிகளிலும் கணவனுக்கு தன் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தும்படியாக, கணவனுக்கு தன் மீது பாசத்தையும் பிணைப்பையும் இணைப்பையும் அதிகப்படுத்தும்படியாக ஒரு பெண் எப்படியெல்லாம் தன் அசைவையும் அமைதியையும் முக மாற்றங்களையும் அந்த கொஞ்சுதலையும் அந்த கெஞ்சுதலையும் அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அந்த அழகு பாவனைகளையும் வெளிப்படுத்துகிறாளோ அதற்கு பெயர்தான் உருபன். அல்லாஹ் அக்பர். நாம் இவ்வளவு நீளமாக வர்ணிக்கிற அத்தனை வர்ணிப்புகளையும் அரபியில் தன் ஒரே வார்த்தையில் கொண்ட பதம்தான் உருபன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த சொர்க்கத்து பெண்கள் எப்படி இருப்பார்கள்? தன் கணவனை நேசிப்பார்கள், தன் கணவனை விரும்புவார்கள், தன் கணவனை கொஞ்சுவார்கள், தன் கணவனுக்கு தன் மீது ஈர்ப்பும் பாசமும் பிணைப்பும் அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த பாவனைகளை செய்வார்கள். என் அன்பிற்குரியவர்களே,
யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. ஒரு பெண் அவள் பார்வையால் உங்களை மகிழ்ச்சியூட்டுகிறாள், அவளுடைய பேச்சால் உங்களை கண்ணியப்படுத்துகிறாள், உங்களை மதிக்கிறாள், அவளுடைய ஒவ்வொரு அசைவும், அவள் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு பணிவிடையும் அவள் உங்களை நேசிக்கிறாள் என்றும் உங்களை மதிக்கிறாள் என்றும் உங்களை விரும்புகிறாள் என்றும், மேலும் அவள் மீது நீங்கள் பாச மழைகளை பொழிய வேண்டும் என்பதற்காக துடிக்கிறாள் என்றும் தூண்டக்கூடியதாக, அதை உணர்த்தக்கூடியதாக இருந்தால் அந்த பெண்ணை நீங்கள் எப்படி நேசிப்பீர்கள்? புரியுதா கேட்கிறது? என் அன்பிற்குரியவர்களை நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு பெண் நமக்கு துன்யாவிலே கிடைத்தால் அந்த பெண்ணை அந்த கணவன் எப்படி நேசிப்பான்? இது சாத்தியமா? சாத்தியமா? இது முடிகின்ற காரியமா? சினிங்கிக் கொண்டே இருப்பாள் துன்யாவிலே. துன்யாவின் பெண் எப்படி? எவ்வளவுதான் நீங்கள் ஆசை வைத்து அன்பாக பாசமாக நீங்கள் குழைந்தாலும் சரி, அவள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சினிங்கி விடுவாள், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு முணங்குவாள், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு முகம் சுளிப்பாள், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு முகத்தை திருப்புவாள், சலித்து விடுவாள். ஆனால் சொர்க்கத்து பெண் அப்படி அல்ல. 1000 ஹூர் உங்களுக்கு அல்லாஹ் அங்கே கொடுத்தாலும் ஒவ்வொரு ஹூரும் அவளை நீங்கள் சந்திக்க வரும்போது நீங்கள் அவளுக்கு மட்டும் சொந்தமான கணவனை போன்று உங்களை வரவேற்பார்கள். துன்யாவில் சாத்தியமா இது? 2 நிக்காஹ் செஞ்சு பாருங்க, 3 நிக்காஹ் செஞ்சு பாருங்க, 4 நிக்காஹ் செஞ்சு பாருங்க. ஆமா, உங்களுக்கு என்ன, அங்கதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்களே, நாங்கெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? எப்படி ஆசையோட வருவார், கதவை திறப்பாரு, சலாம் சொல்வாரு, வந்துட்டாங்க, கதவை திறந்து விடுமா போய், எப்படி முடிஞ்சு போச்சு. உங்கள் மனைவியின் உண்மையான பாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உங்கள் மனைவி துன்யாவிலே உங்களுக்கு ஹூர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அல்லது ஹூரை போன்று உங்கள் மனைவியும் உண்மையான முறையிலே பாசமழையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக பொழியக்கூடியவள் என்பதை நீங்கள் புரிய வேண்டுமா? அவளை சோதித்து பாருங்கள். இன்னொரு மனம் முடித்து நீங்கள் அவள் இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து பாருங்கள். அப்போது தெரியும் உங்கள் காதலி, உங்கள் மனைவி, உங்களின் துணைவி, உங்களின் வாழ்க்கை நண்பி, எப்படி சொல்வார்கள், என் வாழ்க்கை துணைவி, உங்களை எப்படி நேசித்தால், எப்படி நேசிக்க போகிறாள், எப்படி அவளுடைய முகம் மாறும், எப்படி அவளுடைய குணம் மாறும், எப்படி அவளுடைய பழக்கம் மாறும், எப்படி அவளுடைய பாவனைகள் மாறும் என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போது தெரியும் இந்த துன்யாவுடைய பாசம் பொய் என்று. அப்போது தெரியும் இந்த துன்யாவுடைய அத்தனை அசைவுகளும், அத்தனை பாவனைகளும், அத்தனை இஷாராக்களும் இது ஒரு நடிப்பு என்று புரியும், இது ஒரு சுயநலம் என்று புரியும். உண்மையில் அல்ல. உண்மையாக இருந்திருந்தால், இது அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்திருந்தால், அல்லாஹ்வின் கட்டளை என் கணவனை நான் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளை என் கணவனுக்கு நான் பணிய வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளை என் கணவனை நான் கொஞ்ச வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளை என் கணவனின் மீது நான் பாச மழைகளை பொழிய வேண்டும் என்பதற்காக இருந்திருந்தால், ஒரு காலம் நீங்கள் இன்னொரு மனைவி என்ன, இன்னொரு மனைவி, இன்னொரு மனைவி என்று உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கோட்டாக்களை பூர்த்தியாக்கினாலும் சரி, அவளுடைய குணம் மாறாது, அவளுடைய பண்பு மாறாது, அவளுடைய பணிவிடை மாறாது, அவளுடைய பாசம் மாறாது. அவள் உங்களுக்கு செய்கிற அத்தனை பணிவிடைகளையும், அத்தனை ஒழுக்கங்களையும், அத்தனை கண்ணியங்களையும் அப்படியே செய்வாள். அவள்தான் துன்யாவிலே நமக்கு கிடைக்கிற ஹூர். இல்லையா, அவள் போலி, அவள் என்ன, டூப்ளிகேட். என்ன, மனைவி என்ற பெயரிலே நமக்கு ஒரு எதிரி. இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய பிள்ளைகளிலே, உங்களுடைய மனைவிகளிலே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய மனைவிகளில், உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற போகும்போது தடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்ட செல்லும் போது உங்களுக்கு தடையாக இருப்பார்கள், சுன்னத்தை செய்யும் போது தடையாக இருப்பார்கள். உங்களுக்கு என்ன, இதுதான் சுன்னத்துன்னு கிடைச்சிட்டா வேற சுன்னத்தே இல்லையா வாழ்க்கையில், என்ன பேசுவார்கள்?
உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுப்பதற்கு உங்கள் ஒருவனைத்தான் அல்லாஹ் படைத்தானா? எப்படி பேசுவார்கள்? உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுப்பதற்கு உதவுவதற்கு நீங்கள் ஒருவன் தானா என்றெல்லாம் உங்களை நகைப்பார்கள், பரிகாசம் செய்வார்கள். இவர்களா மனைவிமார்கள்? இவர்களா மூமின்கள்? இவர்களா ரப்புக்கு சுஜூது செய்தவர்கள்? இவர்களா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னவர்கள்? இல்லை சகோதரர்களே, இல்லை. சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்து ஹூர், அவள் நம்மை நேசிக்கக்கூடிய அந்த பண்பை பற்றி அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திலே மனிதன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படியே சுற்றுவதற்கு செல்வான். தன் ஹூர்களுக்கு அன்பளிப்புகளை வாங்கி வருவதற்காக செல்லுவான். போலியாக நேசிக்கக்கூடிய இந்த பெண்களுக்கே இவ்வளவு அன்பளிப்புகளை வாங்கி குமிக்கிறார்களே, நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடிய அந்த ஹூர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே நாம் சென்றதற்கு பிறகு எவ்வளவெல்லாம் ஆசை வைப்போம். சுப்ஹானல்லாஹ். அவளுக்கு நம் கையால் என்னென்னவெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுப்பது வேறு, ஆசைப்படுவோமா இல்லையா? உங்கள் மனைவி உங்களை நேசிக்கும் போது அவளுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களா, விரும்ப மாட்டீர்களா? இது போன்றுதான் சொர்க்கத்துடைய ஹூர் நம்மை நேசிக்கும் போது அவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோம். எங்கே செல்வது அன்பளிப்பு வாங்குவதற்கு? ஷாப்பிங் மஹால் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாசார், அங்கே கடை தெருவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அமைத்து விடுவான். அந்த கடை தெருவுக்கு சென்று பொருள்கள் வாங்க சென்றால் இவர்கள் அங்கே செல்லுவார்கள். அங்கே ஒரு விதமான மென்மையான காற்று வீசும். அந்த காற்று இவர்களுக்கு அழகை அப்படியே அள்ளி வீசிவிடும். அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்திலே வீசக்கூடிய காற்று சொர்க்கவாசிகளுக்கு அழகை அதிகப்படுத்துகிறது. அங்கே குடிக்கக்கூடிய பானம் சுகம் தரும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். ஏப்பம் வராது, நாத்தம் அடிக்காது, அசுத்தமாக மாறாது. அது போன்றுதான் அந்த காற்று. இங்கே காற்றடித்தால் புழுதி அள்ளி கொண்டு வரும். நீங்கள் அழகாக குளித்து விட்டு முகத்தை சுத்தம் செய்துவிட்டு வெளியே செல்வீர்கள். காற்றடித்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய கர்ச்சிப்பை வைத்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொள்கிறீர்கள். ஏன்? தூசிப்பட்டால் முகம் கரைபடிந்து விடுமே என்று. சொர்க்கத்திலே அந்த காற்று வீசும்போது அவர்களுடைய அழகு அதிகமாகிவிடும். சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இடையில போவோம். நம்மிலே பலர் கல்யாணம் முடித்தவர்கள், சிலர் திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமண இயக்கத்திலே பல முறை தாடி இப்படி கோதி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். திருமணம் முடித்தவர்களுக்கு அனுபவம் இருக்கலாம். திருமணமாகி ஒரு சில நாட்கள் கொஞ்சி இருப்பார்கள், பேசி இருப்பார்கள், நெளிந்திருப்பார்கள். நல்ல ஒரு பாசத்தை ஏற்படுத்தும்படியான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அப்படியே நாள் ஆக ஆக என்ன ஆகிவிடும்? அந்த தொடர்பும் அந்த பாசமும் கொஞ்சம் தூரமாகிக் கொண்டே செல்லும். அதுவும் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் முடிந்தது. அதற்கு பிறகு குழந்தையின் தேட்டம் இருந்தால்தான் இருவரும் பாசத்தின் பக்கம் நெருங்குவார்கள். இல்லை என்றால் அவ்வளவுதான், நீ தனி நான் தனி. இப்படியெல்லாம் பலவிதமான மாற்றங்களை பார்க்கிறோம். கல்யாணம் முடித்த போதோ அல்லது முடித்த ஒரு நாளிலோ கணவன் மனைவியை பார்த்து நீ மிக அழகாக இருக்கிறாய் என்று சொல்லுவான். அவள் இவனை பார்த்து நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். இந்த கொஞ்சுதல் எல்லாம் எத்தனை நாளைக்கு? இந்த கொஞ்சுதல் எல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? சில காலங்கள், அவ்வளவுதான். சரி, மனதிலே இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாமல் ஆகின்ற அளவுக்குள்ள துன்யாவுடைய டென்ஷன்கள். சரியா இல்லையா? அத்தனை பிரச்சனைகள். பெண்ணை பொறுத்தவரை பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும், ஆடைகளை துவைக்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும் என்ற டென்ஷன். இந்த டென்ஷனிலே கணவன் மீது அவள் வைத்திருக்கக்கூடிய அன்பை எல்லாம் மறக்கும்படி கூட ஆகிவிடுகிறது. கணவனோ வியாபாரத்திற்கு சென்று விட்டால் அத்தனை குழப்பங்கள், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை சோதனைகள். இவற்றையெல்லாம் சமாளித்து கணவன் வீட்டுக்கு வரும்போது தன் சுய நினைவை இழந்தவனாக வருகிறான். தன்னுடைய அந்த உடல் உற்சாகத்தை இழந்தவனாக வருகிறான். என்ன நடக்கிறது கடைசியில்? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ அல்லது லீவு நாள்லையோ கொஞ்சம் வீட்டில் இருந்து சில பரிமாற்றங்கள், அவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சொர்க்கத்திலே வாழக்கூடிய, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கத்திலே வாழக்கூடிய
அத்தனை கோடி 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 ஆண்டுகளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கடை தெருவுக்கு சென்றுவிட்டு நாம் வரும்போது அந்த ஹூரை பார்த்து நாம் சலாம் சொல்லும் போது, அந்த ஹூர் நம்மை வரவேற்கும் போது என்ன சொல்வோம் தெரியுமா? இந்த துன்யாவிலே ஒரு நாள் கூட நாமும் நம் மனைவிக்கு சொல்லி இருக்க மாட்டோம், இல்லா மன்ஷா அல்லாஹ். நம் மனைவிமார்களும் நமக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள், இல்லா மன்ஷா அல்லாஹ். அந்த வார்த்தையை அங்கே சொல்வார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உருபன் அத்ராபா, நேசம் கொண்டவர்கள், காலத்தால் அழியாத நேசம். தமிழில் சொல்வார்கள் அல்லவா, காலத்தால் அழியாத காதல். என்ன காதல் இது? எத்தனை காதல் திருமணங்களை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே கோர்ட்டிலே பதிவாகி இருக்கின்ற திருமண முறிவுகளிலே, விவாகரத்து அந்த கேஸ்களிலே 70% காதல் திருமணங்களில் விவாகரத்து கேசுகள் என்று பத்திரிகைகள் சொல்லுகின்றன. என் அன்பிற்குரியவர்களே, அந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை அத்தனை கோடி ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அங்கே பாசம் வற்றாது, அங்கே அன்பு குறையாது, அங்கே நேசம் காய்ந்து விடாது. ஒவ்வொரு வாரமும் வெளியிலே சென்று விட்டு, உள்ளார இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க போறோம், அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. வெளியிலே சென்று விட்டு வரும்போது அந்த பெண் நம்மை பார்த்து சொல்வாள், ஆஹா எவ்வளவு அழகாக இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி சொல்லும்போது கணவனுக்கு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. தன் கணவன் ஒரு அழகிய ஆடை அணியும் போது, இந்த சட்டையிலே நீங்கள் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களுடைய அழகுக்காக நான் இந்த சட்டையை தேர்வு செய்தேன் என்று கணவனை அலங்கரிக்கும் போது அந்த கணவன் தன் மனைவியை எப்படி நேசிப்பான். அந்த பெண் சொல்வாள், சொர்க்கத்து ஹூர் சொல்வாள், சொர்க்கத்து ஹூர் சொல்வாள், என் கணவனே, அல்லாஹ் உங்களுக்கு அழகை அதிகப்படுத்தி விட்டான், நீங்கள் எங்களை எந்த நிலையிலே பிரிந்து சென்றீர்களோ நீங்கள் திரும்ப வந்த போது அழகு கூடி வந்திருக்கிறீர்கள் என்று அவள் கூற, இவன் என்ன சொல்வான், என் மனைவியே நீங்களும் அப்படித்தான். எப்படி? நீங்களும் அப்படித்தான். நாங்கள் உங்களை பிரிந்து சென்றதற்கு பிறகு இப்போது பார்க்கிறோம் நீங்கள் அழகிலே கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி என்றால் அவர்களுக்கு எவ்வளவு பாசம் நம் மீது வரும். துன்யால அழகே இல்லாத ஒரு மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு அழகு இல்லாதவள் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மனைவி நான் பொருந்தி கொண்டேன். நாம் இருவரும் ஈமானோடு இருந்தால் உண்மையான அழகோடு, காய்ந்து விடாத, கசங்கி விடாத, மாறி விடாத, தொங்கி விடாத, சிதைந்து விடாத அழகை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே மாற்றி கொடுப்பான். நம்ம அமல் செஞ்சா மறுமையில நம்ம ஒன்னா இருக்கலாம் என்ற அந்த சந்தோஷத்தோடு ஒரு மூமின் தன்னுடைய மூமினான பெண்ணை நேசிக்கும் போது, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய அங்கே ஈமானிய உணர்வுகள் ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். இதற்கு அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அஜம்மி, அதாவது அரபி அல்லாத இந்த பெண்களை பொறுத்தவரை இவர்களிடத்தில் இந்த தன்மை மிக குறைவு. அரபுகளிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பண்புகளிலே ஒன்று, அரபி பெண்களை பொறுத்தவரை தங்கள் கணவனை அப்படி நேசிப்பார்கள், அப்படி மதிப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை பாருங்கள். இது ஒரு ஈமானுடைய சம்பவம், அதிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அவர் குட்டையானவர், அழகில்லாதவர். யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரும் மனம் முடித்து கொடுப்பதில்லை, நான் பெண் கேட்டால் மறுத்து விடுகிறார்கள், நீங்கள் எனக்கு ஒரு திருமணம் செய்து வையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னாருடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மகளை இவருக்காக, அதாவது தனக்காக பெண் பேசுகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இவர் அங்கே வருகிறார், சலாம் சொல்கிறார், அமர்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பினார்கள், எதற்காக? உங்கள் பெண்ணை எனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அக்பர். மதீனாவிலே இவருக்கு
மணமுடித்து வைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை, கைவிடப்பட்டவர் அங்கே வந்திருக்கிறார். இதுதான் ஒரு மூமினான பெண் அல்லாஹ்வை மறுமையை நேசிக்கும் போது அவள் நிகழ்த்துகின்ற, அவள் சாதிக்கின்ற, அவள் காட்டுகிற அந்த சரித்திரம் தான் இங்கே குர்ஆனிலே ஹதீஸிலே பதியப்படுகிறது. தாயும் மறுத்துவிட்டால், தந்தையும் மறுத்துவிட்டார். கவலையோடு அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் திரும்புகிறார். திரைக்கு பின்னால் இருந்த அந்த பெண் தன் தாயையும் தந்தையும் அழைக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் தூதரை அல்லவா நீங்கள் மறுத்தீர்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய தூதரை அல்லவா நீங்கள் நிராகரித்தீர்கள்? நான் அவரை எனக்கு கணவனாக ஏற்றுக்கொண்டேன், அவரை எனக்கு மனம் முடித்து வையுங்கள், நான் பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் அக்பர் கபீரா. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சரித்திரம் சொல்வதற்கு கேட்பதற்கு மட்டுமல்ல, நம் பெண்களை, நம்முடைய மகள்களை, நம்முடைய சகோதரிகளை நாம் அப்படி உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய அன்புக்காக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய, தன் ஆசையை, தன்னுடைய அந்த எதிர்பார்ப்புகளை அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தியாக பெண்மணியாக உருவாக்க வேண்டும். இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? நம்மிடத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம என்ன விரும்புவோம்? எனக்கு வர்றவ பெரிய தியாகியா வரணும். எப்படி வரணும்? எனக்கு வர்றவ ஒரு சஹாபி பெண்மணி மாதிரி வரணும், அப்படி என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார். ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய பொறுப்பிலே, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள தன் மகளையோ தன் சகோதரியையோ அப்படி வளர்க்க மாட்டார். அவர்களுக்கு அந்த தர்பியா கொடுக்க மாட்டார். அவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் சரி அதை கண்டுகொள்ள மாட்டார். இப்படி எல்லோரும் இருக்கும் போது எப்படி நமக்கு சஹாபி பெண்மணியை போன்று தியாகம் செய்யக்கூடிய பெண் கிடைப்பாள்? உங்கள் வீட்டிலிருந்து நான் பெண் எடுத்தால், என் வீட்டிலிருந்து நீங்கள் பெண் எடுத்தால், நாம் இருவரும் நம் பிள்ளைகளை தர்பியத்து செய்யவில்லை என்றால் அங்கே சஹாபி பெண்மணி கிடைப்பாளா அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா? மஅதல்லாஹ். சிந்தித்து பாருங்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய அலட்சியம். ஏன்? நம் தாயை தர்பியா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம் தாய் நம் தந்தைக்கு மாறு செய்யும் போது அழகிய முறையிலே கண்ணியமாக நம் தாய்க்கு அறிவுரை சொல்ல வேண்டும். நம் தாய் நம் தந்தையை எதிர்த்து பேசும்போது, அவருடைய மனம் நோகும்படியாக நடந்து கொள்ளும் போது நம் தாயை தனிமையிலே அழைத்து, தந்தைக்கு அப்படி செய்யாதே, அவர் உன்னுடைய கணவனார், அவருக்கு மாறு செய்தால் நீ நரகத்திற்கு சென்று விடுவாள், உன்னுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்று நாம் போதிக்க வேண்டும். நாம் அப்படி செய்கிறோமா? நம்ம இடத்துல அந்த பழக்கம் இருக்கிறதா? ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்குங்க, நான் ஓடுறேன், இதான் எனக்கு சந்தர்ப்பம், ஊட்ட விட்டு ஓடுறதுக்கு. எப்படி இன்றைய பிள்ளைகள்? இப்படி அன்பிற்குரியவர்களே நாம் இருக்கும்போது எங்கிருந்து ஈமானிய புரட்சியை பார்ப்பது? எங்கிருந்து ஈமானிய மாற்றத்தை பார்ப்பது? எங்கிருந்து ஈமானிய குடும்பத்தை தேடுவது? நாம் மாற வேண்டும். முதலாவதாக சொர்க்கத்திலே அப்படி அந்த ஹூர் தன் கணவனை பார்க்கும் போதெல்லாம் அழகால் நீங்கள் கூடிவிட்டீர்கள், கவர்ச்சியால் கூடிவிட்டீர்கள் என்று அவள் போற்றுவாள், இவர் அவளை போற்றுவார். என்றால் எப்படி இருவருக்கும் இடையிலே பாசம் அதிகமாகிக் கொண்டே செல்லும். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்து ஹூர் பெண்களை பற்றி சொல்லும்போது உருபன் அத்ராபா அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் தங்கள் கணவனை நேசிப்பவர்களாக, காதலிப்பவர்களாக, பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த ஹூர் பெண்களுடைய குணத்தை பற்றி வர்ணிக்கிறான் என்றால் நாம் வார்த்தைகளால் அந்த பாசத்தை அளந்து விட முடியுமா? விவரித்து விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த ஹூர் பெண்கள் அவர்கள் இப்போது எப்படி தெரியுமா அவர்கள் கவிப்பாடி கொண்டிருக்கிறார்கள்? நம்மை எதிர்பார்த்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக். ஹதீஸிலே வருகிறது, சொர்க்கவாசி தன்னுடைய அறைக்கு செல்லும் போது அங்கும் எப்படி இருக்கும்? வீடுகள் இருக்கும், பங்களாக்கள் இருக்கும். அந்த வீடுகளிலே, பங்களாக்களிலே, அந்த கோட்டைகளிலே முற்றங்கள் இருக்கும், அறைகள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், கோபுரங்கள் இருக்கும், மாடி வீடுகள் இருக்கும். மாடி வீடுகளிலே அந்த உர்ஃபா முகடுகள் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி விசாலமாக அந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். தன்னுடைய அறைக்கு செல்லும் போது அந்த சொர்க்கத்து பெண் என்ன செய்வாள் தெரியுமா?
துன்யாவுடைய பெண் என்ன செய்வாள்? யா அல்லாஹ், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா, இவனை போய் எனக்கு கொடுத்தியே. இப்படி திருமணத்திற்கு பிறகு தன் கணவனை திருப்தி கொள்ளாதவள் மஅதல்லாஹ் மிக மோசமானவள், மிக மோசமானவள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹூர் பெண்ணை இவன் சந்திக்க செல்லும் போது அந்த ஹூர் பெண் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹுவை நான் புகழ்கிறேன், அல்லாஹ் உன்னை எனக்கு கொடுத்தானே, என்னை உனக்காக படைத்தானே. பாசத்தின் அன்பின் உச்சக்கட்ட வார்த்தைங்க. எப்படி ஒரு பெண் தன் கணவனை பார்க்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எனக்கு கணவனாக கிடைத்ததற்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நீங்கள் எனக்கு கணவனாக கிடைத்ததற்கு, உங்களை எனக்கு கணவனாக கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். என்னை உங்களுக்கு மனைவியாக்கியதற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன். இவள் அல்லவா மனைவி? இவள் அல்லவா நேசிக்கப்பட வேண்டியவள்? இவள் அல்லவா நம்முடைய அத்தனை சொத்துகளையும் அல்லது செல்வங்களையும் இவருடைய விருப்பத்திலே செலவழிப்பதற்கு தகுதியானவள்? நான் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்மிலே பலர் தன் மனைவிக்காக செலவழிக்கிறார்கள். எப்படி? ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க, ஆமா இதுதான் கிடைச்சிச்சாக்கம், ஏன் ஒரு 2 பவுன்ல வாங்கிட்டு வரக்கூடாது? காசுக்கு என்ன பஞ்சமாய? வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, என்ன குறைஞ்சா போட போறீங்க? இப்ப 2வது வாங்கிட்டு வருவான். எதனால? விருப்பத்தினாலயா? இல்ல நாள் ஃபுல்லா, வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆமா பெருசா வாங்கி கொடுத்தீங்க தெரியாது எங்களுக்கு. இதுக்கு பயந்து கொண்டு, இவருடைய ஏச்சுக்கு இவருடைய வசைக்கு பயந்து கொண்டு வாங்கிட்டு வருவான். ஆனால் சொர்க்கத்தில் எப்படி? அப்படி அல்ல. அவர்கள் எவ்வளவு நீங்கள் கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதை பொருந்தி கொள்வார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த துன்யாவிலே 4 மனைவிகளை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அவர்களுக்கு இடையிலே இத்தனை பொறாமைகள், போட்டிகள் என்றால், சொர்க்கத்திலே எத்தனை 1000 ஹூர்களை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான், அங்கே போட்டிகள் இருக்குமா? இந்த வார்த்தையை நீங்கள் இன்னொரு திருமணம் செய்ததற்கு பிறகு உங்கள் மனைவி சொல்வாளா? அதுக்கு முன்னாடி வேணா சொல்லி இருக்கலாம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், நீங்க கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாம் சொல்லி இருப்பா. உன்னை போய் கட்டினே, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு எனக்கு முன்னாடியே இதை சொல்லி இருந்த, உன்னை கட்டியிருப்பனா, அன்னைக்கே வேணான்னு சொல்லி இருப்பன. இது யாரு? இது யார்? இவர்கள் துன்யாதாரிகள். சொல்றோமா இல்லையா? இவர்கள் துன்யாவின் மங்கைகள். இப்படித்தான் இருப்பார்கள். வாக்குக்கு மாறு செய்வார்கள், ஏமாற்றுவார்கள், மோசம் செய்வார்கள், திருப்தி கொள்ள மாட்டார்கள் அபதன். ஆனால் சொர்க்கத்து ஹூர், அத்தனை 1000 ஹூர்களோடு நீங்கள் வாழும்போது எத்தனை முறை, எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த ஹூரை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரியா இல்லையா? அப்படி பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவளை சந்திக்கும் போதெல்லாம் அந்த ஹூர் சொல்வாள், அல்ஹம்துலில்லாஹ், என்னை உங்களுக்காக வாழ வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக, என்னை உனக்காக வாழ வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், உங்களை எங்களுக்காக வாழ வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். என் அன்பிற்குரியவர்களே, இதுவல்லவா உண்மையான பாசம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திலே நான் உங்களுக்காக படைத்து வைத்திருக்கின்ற அந்த கன்னி பெண்கள் உங்களை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். உருபன் அத்ராபா. அடுத்த அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்துடைய ஹூர் பெண்களின் தன்மைகளிலே ஒன்று, இதுவும் இந்த துன்யாவிலே கிடைக்காது. அல்லாஹ் ஹூரை பற்றி எப்படியெல்லாம் நமக்கு குர்ஆனிலே சொல்லுகிறானோ அந்த தன்மைகள் துன்யாவுடைய பெண்களிடத்திலே தேட முடியாது. அப்படி தேடுபவன் அவன் அறிவுள்ளவன் அல்ல. அந்த தன்மையிலே ஒன்று என்ன? சூரத்துல் பக்ராவுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கா قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها
வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா வஹும் ஃபீஹா காலிதூன். சொர்க்கத்துடைய அருட்கொடைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களுக்கு சுத்தமாக்கப்பட்ட மனைவிகள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். எப்படி எப்படி சுத்தமாக்கப்பட்டவர்கள்? அவர்களை சுத்தப்படுத்தியவன் யார்? அவர்களை பரிசுத்தமாக படைத்தவன் யார்? முதலிலே அவர்கள் அழகில்லாமல் அல்லது அசுத்தத்தோடு படைக்கப்பட்டு பிறகு சுத்தப்படுத்தப்படவில்லை. துன்யாவுடைய மனிதர்களாகிய நம்மை போன்று அவர்கள் படைக்கப்படும் போது சுத்தமாக படைக்கப்பட்டார்கள். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. இதே இந்த பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆலு இம்ரானுடைய 15வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதற்கு முந்தைய வசனத்திலே துன்யாவுடைய இன்பங்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். பெண்களின் ஆசை உங்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது, தங்கம் வெள்ளியின் ஆசை உங்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது, ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் குதிரைகளின் ஆசைகள் உங்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது, விவசாயங்களின் ஆசைகள் உங்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் போலியான ஆசைகள், இவையெல்லாம் போலியான அலங்காரங்கள். உண்மை என்ன தெரியுமா என்று அல்லாஹ் குறிப்பிடும் போது சொர்க்கத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுக்க இருக்கிற ஹூர்களை பற்றி விசேஷமாக சொல்கிறான். அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். என்ன விஷயம் அங்கே இருக்கிறது அப்படி என்றால், இந்த துன்யாவிலே ஒரு பெண்ணுக்கு என்னென்ன அசுத்தங்கள், அல்லது தமிழிலே தெளிவாக சொல்வதென்றால் தீட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அல்லது வேறு விதமான அருவருப்புகள், இவை அனைத்தும் சொர்க்கத்துடைய பெண்களுக்கு கிடையாது. சொர்க்கத்துடைய பெண்களுக்கு கிடையாது. அவள் கூந்தலை எண்ணெய் தேய்த்து தலைவாரினால்தான் அது கவர்ச்சியாக இருக்கும் என்று கிடையாது. துன்யாவிலே இருப்பதை போன்று கூந்தலை சுத்தப்படுத்தி எண்ணெய் தேய்த்து தலைவாரவில்லை என்றால் என்ன ஆகும்? கிட்டக்கு நெருங்க முடியுமா? முடிஞ்சிச்சு. பல் தேய்க்கவில்லை என்றால் கிட்டே செல்ல முடியுமா? முடியாது. அல்லது மாசத்திலே சில நாட்கள் கிட்டே நெருங்க முடியுமா? முடியாது. வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அருகிலே வந்தால் கிட்டே அமர முடியுமா? முடியாது. இப்படி பல வகையிலே துன்யாவிலே நீங்கள் ஒரு பெண்ணிடத்திலிருந்து முழுமையாக சுகத்தை அடைய முடியாது. எவ்வளவுதான் பெர்ஃபியூம் அடித்துக் கொள்ளுங்கள், என்ன பெர்ஃபியூமை வேண்டுமானாலும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு அது பயன்படும்? சொர்க்கத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அங்கே பெர்ஃபியூம் வெளியிலிருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுடைய உடலையே பெர்ஃபியூம் உடைய அத்தருடைய ஒரு ஃபேக்டரியாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எப்படி? நீங்கள் சாப்பிட்டு விட்டு ஒரு ஏப்பம் விடுவீர்கள், அதிலிருந்து கஸ்தூரி வாடை வரும். எப்படி? ஒரு ஏப்பம் விட்டால் என்ன வாடை வரும்? கஸ்தூரி வாடை வரும். இங்கே விட்டுறாதீங்க, பக்கத்தில் உட்கார முடியாது, என்ன சாப்பிட்ட நாத்த நாரும். அதே போல வியர்வை, உடலிலிருந்து வரக்கூடிய வேர்வை முந்து பார்க்க முடியுமா? கொமட்டிடும். சொர்க்கத்திலே சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு வேர்வை வரும். அந்த வேர்வையிலிருந்து சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். துன்யாவில் நம்மெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த கஸ்தூரின்னு சொல்லிட்டு. இங்கே அத்தர் கடையில் விற்கிறத பார்த்து கஸ்தூரின்னு ஏமாந்துடாதீங்க. அது என்ன, அது பேரு தான் கஸ்தூரி, உள்ளார கஸ்தூரி கிடையாது. சில கிராமு கொஞ்சம் கஸ்தூரி வாங்குறதா இருந்தால் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஒரிஜினல் கஸ்தூரி வாங்குறதா இருந்தால் என்ன செய்யணும்? பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அப்போதான் கொஞ்சமாச்சும் கஸ்தூரி கிடைக்கும். அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உடம்பிலிருந்தும் கஸ்தூரியின் வாடை வீசினால் சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹூர் பெண்களுடைய உடலில் இருந்தும் கஸ்தூரியின் வாடை வீசுகிறது என்று சொன்னால் எவ்வளவு நெருக்கமாக இருப்போம், எவ்வளவு அருகாமையிலே இருப்போம். பிரிய மனசு வருமா? அந்த வாடையை விட்டுட்டு ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, அழகான பூக்களின் மனம் கமழும்படியான வாசனை வீசினால் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வர மனசு வருமா? மனசு வராது. மல்லிகையின் வாசகம், ராத் கி ராணி என்று சொல்வார்கள் உருதிலே, நைட் கியூன், அழகான வாசனமாக இருக்கும். அந்த வாசனையை நுகர்ந்ததற்கு பிறகு பிரிவதற்கு மனசு வருமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மனைவிமார்களை எப்படி ஆக்கி விடுவான்? அவர்களை நீங்கள் பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, தொட்டு ரசிப்பது மட்டுமல்ல,
நுகர்ந்தும் ரசித்துக் கொண்டிருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்படிங்க துன்யால முடியுமா? துன்யாவிலே ஒருவன் யாராவது தன் மனைவியை நுகர்ந்து ரசித்தேன் என்று சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஹதீஸ் சம்பந்தப்பட்டது, குர்ஆன் சம்பந்தப்பட்டது. அதனால இதுல பேசுறதுல இன்ஷா அல்லாஹ் தப்பு இல்லை. என்னங்க, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வைத்திருப்பான்? உனக்கு உன் மனைவியோடு அத்தனை சுகங்களையும் நீ அனுபவிக்கலாம். நீ தேடுகிற அத்தனை இன்பங்களையும் நீ அவளோடு அனுபவிக்கலாம். அதில் ஒன்று என்ன? அவள் முழுமையாக சுத்தமானவள். அஸ்வாஜும் முத்தஹாரா. அவளுடைய எச்சிலால் நீ அருவருப்பு பட வேண்டியதில்லை. அவளுக்கு சளி வராது, சிந்த மாட்டாள், துப்ப மாட்டாள், வியர்வை வராது, சிறுநீர் அல்ல, மலம் ஜலம் அல்ல, அங்கே மாதவிடாய் கிடையாது, எதுவுமே அங்கே கிடையாது. இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்துடைய பெண்கள் லா யஹ்துன வலா யுஹ்திஸ்ன, அங்கே காற்று கூட பிரியாது. துருநாற்றம் வீசக்கூடிய காற்று பிரிதல் அதுவும் அங்கே இருக்காது. ஹைது இருக்காது, காற்று பிரிதல் இருக்காது. வலா யதனஹம்ன, அந்த சிந்துதலும் அங்கே இருக்காது. பக்கத்தில் இல்லைனாலும் கூட ஒருத்தர் சிந்தும் போது நம்ம என்ன செய்வோம்? தானாவே இந்த பக்கம் திரும்பிப்போம், ஏண்டா அந்த கன்றாவியை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு. துன்யாவிலே இப்படி. ஆனால் ஆகிரத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளை வர்ணிக்கும் போது சொன்னார்கள், அவர்கள் லா யபூலூன், அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யதகவ்வதூன், மலம் கழிக்க மாட்டார்கள். வலா யத்ஃபிலூன், துப்ப மாட்டார்கள். வலா யம்தஹிதூன், சிந்த மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அத்தனை அருவருப்புகளும் நீக்கப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள். வாழ்க்கை தெரியுமாங்க? அம்ஷாத்துஹுமுத் தஹப், சீவுவதற்கு தங்க சீப்பு. எப்படி சீவுவதற்கு? என்ன என்ன தங்க சீப்பு. வரஷ்ஹுமுல் மிஸ்க், அவர்களுடைய வியர்வையோ கஸ்தூரி. வமஜாமிருஹும் அல் உலூவது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை அங்கே கண்ணியப்படுத்துகிறான். சரி, அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய உடல் மட்டும் சுத்தமாக இருப்பது இங்கே நோக்கமல்ல. அவர்களுடைய உடலோடு அவர்களுடைய உள்ளங்களும் சுத்தமாக இருக்கும். எப்படி? போலியாக நேசிக்க மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு, தன் கணவனுடைய அன்பை கொண்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கும். உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும். சில சமயத்தில் சொல்லுவோம் பாருங்க, நீ எனக்கு இப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, உன் உள்ள சுத்தமா இருந்தா எனக்கு முதல்ல போதும். சொல்லுவோமா இல்லையா? உண்மையா உன்னுடைய உள்ளத்தால எதை செஞ்சாலும், ஒரு கஞ்சியை கொடுத்தாலும் கூட மனசால விரும்பி கொடு. நீ பிரியாணி செஞ்சு வச்சு என்ன பயன்? நீ என்னை நேசிக்காமல், என்னை விரும்பாமல், இப்படி சும்மா பேருக்கு பணிவிடை செய்து என்ன பலன்? சொல்லுவோமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்துடைய பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தஹாரா, அவர்கள் உடலாலும் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் குணத்தாலும் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே உடலிலும் அழுக்கு இருக்காது, உள்ளத்திலும் அழுக்கு இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒருவன் செல்லும் போது அங்கே தனிமையாக அவரை வைத்திருக்க மாட்டான். திருமணம் முடிக்காமல் இங்கே மரணித்து விட்டார், அங்கே சென்றதற்கு பிறகு மனைவிகள் கிடைக்க மாட்டார்களா? ஹூர் மனைவிகள் மட்டுமல்ல, இந்த துன்யாவிலே மனைவிகள் நல்லவர்களாக இருந்து கணவன் காஃபிராகவோ அல்லது முனாஃபிக்காகவோ அல்லது நிரந்தர நரகவாதியாகவோ ஆகிவிட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய மனைவிமார்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் விரும்பிய நல்லடியார்களுக்கு மனம் முடித்து வைத்து விடுவார். அல்லாஹ் அக்பர். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பக்கம் சொர்க்கத்துடைய ஹூர்களையும், இன்னொரு பக்கம் அவர்களை போன்று மூமினான மனைவிமார்களையும் அல்லாஹ் அங்கே குணத்தாலும் உடலாலும் சுத்தப்படுத்தி அவனுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதம் இருக்கின்ற பல வர்ணிப்புகளை, வர்ணனைகளை அடுத்த வாரங்களிலே பார்ப்போம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.